நெல்லையில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மருத்துவ கழிவுகளை அகற்றும் பணிகளை கேரள குழு இன்று தொடங்க உள்ளது. நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூர், கோடகநல்லூர், கொண்டா நகரம் ஆகிய இடங்களில் கேரள மாநில மருத்துவ கழிவுகள் மூட்டை மூட்டையாக கொட்டப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நெல்லை அருகே கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை கேரள மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 3 நாட்களுக்குள் அகற்ற வேண்டும் என தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. இதையடுத்து பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவுப்படி நேற்று முன்தினம் கேரள குழுவினர் நெல்லையில் ஆய்வு செய்தனர். மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் ஏற்கனவே 2 பேர் கைது செய்யப்பட்டனர். பணம் வாங்கிக் கொண்டு கழிவுகளை கொட்டியதாக சுத்தமல்லியை சேர்ந்த மனோகரன் மற்றும் மாயாண்டி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் நெல்லையில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கேரளாவை சேர்ந்த கழிவுகள் அகற்றும் நிறுவன மேற்பார்வையாளர் சிபின் ஜார்ஜ், சேலத்தை சேர்ந்த லாரி உரிமையாளர் செல்லதுரை ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நெல்லையில் கொட்டப்பட்ட கேரள மருத்துவ கழிவுகளை அகற்றும் பணிகள் இன்று தொடங்க உள்ளது. இதற்காக கேரளாவில் இருந்து துணை ஆட்சியர் தலைமையிலான குழுவின் இன்று தமிழகம் வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.